வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் அத்தியாயம் 46 மருத் உற்பத்தி மருத்துக்களின் உற்பத்தி ஷட்சத்வாரிம்ஷः சர்கः 46வது சர்க்கம் மருத் உற்பத்தி மருத்துக்களின் உற்பத்தி ஹதேஷு தேஷு புத்ரேஷு திதி பரம துக்கிதா மாரீச்சம் காஷ்யபம் ராம பஸ்தாரமிதமப்ரவீத். ராமா ஸ்ரீராமா திதி தேவியானவள் தேஷு அந்த புத்திரேஷு தன் புதல்வர்கள் ஹத்தேஷு மடிக்கப்பட்டவளவில் பரம துக்கிதா வெகு கிளேசமடைந்தவளாய் பர்த்தாரம் கணவனான மாரீச்சம் மரீச்சி புத்திரரான காஷ்யப்பம் காஷ்யப்பரை பார்த்து இதம் இவ்வாறு அப்ரவீத் சொன்னாள். ஸ்ரீராமா திதி தேவியானவள் அந்த தன் புதல்வர்கள் மடிக்கப்பட்டவளவில் வெகு கிளேசமடைந்தவளாய் கணவனான மரீச்சி புத்திரரான காஷ்யப்பரை பார்த்து இவ்வாறு சொன்னாள். ஹத புத்ராஸ்மி பகவன் தவ புத்ரைர் மகாபலைः சக்ரஹந்தாரமிச்சாமி புத்திரம் தீர்க்க தபோர்ஜிதம். பகவன் பகவானே மகாபலை அதிபலசாலிகளான தவ தேவரீருடைய புத்திரைஹி புத்திரர்களாலேயே ஹத புத்திரா புதல்வர்கள் மாண்டவளாக அஸ்மி ஆயிருக்கிறேன். தீர்க்க தபோர்ஜிதம் நெடுந்தவத்தாலே கிடைப்பவனான சக்ரஹந்தாரம் இந்திரனை கொல்லத்தகும் புத்திரம் ஓர் புத்திரனை இச்சாமி பெற ஆசைப்படுகிறேன். பகவானே அதிபலசாலிகளான தேவரீருடைய புத்திரர்களாலேயே புதல்வர்கள் மாண்டவளாக ஆயிருக்கிறேன். நெடுந்தவத்தாலே கிடைப்பவனான இந்திரனை கொல்லத்தகும் ஓர் புத்திரனை பெற ஆசைப்படுகிறேன். சாஹம் தபश्चरिष्यामि गर्भं मे दातुमर्हसि बलवन्तं महेश्वासं स्थितिज्ञं समदर्शिनं ईदृशं शक्रहन्तारं त्वमनुज्ञातुमर्हसि. சா அப்படி ஆசையுடைய அகம் நான் தபக தவம் சரிஷ்யாமி புரிகிறேன். மே எனக்கு கர்ப்பம் கர்ப்பத்தை தாத்தும் அளிக்க அருகசி கடவீர். பலவந்தம் வலிமையுடையவனாய் மகேஸ்வாசம் மகாவில்லாளியாய் ஸ்திதிஜம் நிலை உணர்வு உடையவனாய் சமதர்ஷினம் சரியான பராமர்ஷம் உடையவனான ஈத்ருஷம் இப்பேற்பட்ட சக்ரஹந்தாரம் இந்திரனை கொல்லுபவனை துவம் தேவரீர் அனுஜாத்தும் அனுகிரகித்து அருள அருகசி கடவீர். அப்படி ஆசையுடைய நான் தவம் புரிகிறேன். எனக்கு கர்ப்பத்தை அளிக்க கடவீர். வலிமை உடையவனாய் மகாவில்லாளியாய் நிலை உணர்வு உடையவனாய் சரியான பராமர்ஷம் உடையவனான இப்பேற்பட்ட இந்திரனை கொல்லுபவனை தேவரீர் அனுகிரகித்து அருள கடவீர். தஸ்யாஸ்தத்வசனம் ஸ்ருத்வா மாரீச்ச காஷ்யபஸ்ததா பிரத்யுவாச்ச மகாதேஜா திதிம் பரம துக்கிதா. ததா அப்போது மகாதேஜாக மகாதேஜசுடைய மாரீச்சக மரீச்சி புத்திரரான காஷ்யபக காஷ்யப்பர் தஸ்யாக அவளுடைய தத் அந்த வச்சனம் வார்த்தையை ஸ்ருத்வா கேட்டு பரம துக்கிதாம் மிக சோகமுற்றவளான தித்திம் தித்தியை பார்த்து பிரத்யுவாச்ச இவ்வாறு பதில் மொழிந்தார். அப்போது மகா தேஜசுடைய மரீச்சி புத்திரரான காஷ்யப்பர் அவளுடைய அந்த வார்த்தையை கேட்டு மிக சோகமுற்றவளான தித்தியை பார்த்து இவ்வாறு பதில் மொழிந்தார். ஏவம் பவது பத்ரம் தே சுச்சிர்பவ தபோதனே ஜனயிஷ்யசி புத்திரம் துவம் சக்ரஹந்தாரமாகவே. தபோதனே தவமே செல்வமாய் கொண்டவளே, ஏவம் இப்படியே பவத்து ஆகட்டும், தே உனக்கு பத்ரம் க்ஷேமம் உண்டாகும்,
துவம் நீ ஆகவே யுத்தத்தில் சக்கரஹந்தாரம் இந்திரனை கொல்லக்கூடினவனான புத்திரம் பிள்ளையை ஜனயிஷ்யசி பிறப்பாய் சுச்சிஹி சுச்சியாய் பவ நட. தவமே செல்வமாய் கொண்டவளே, இப்படியே ஆகட்டும், உனக்கு க்ஷேமம் உண்டாகும். நீ யுத்தத்தில் இந்திரனை கொல்லக்கூடினவனான பிள்ளையை பிறப்பாய், சுச்சியாய் நட. பூர்ணே வருஷ சஹசிரேதோ சுச்சிர்யதி பவிஷ்யசி புத்திரம் த்ரைலோக்கிய பர்த்தாரம் மத்த சத்வம் ஜனயிஷ்யசி. வருஷ சகசிரே 1000 வருஷம், பூர்ணே முடிவடையும் வரையில், சுச்சிஹி தோ தோஷமற்றவளாகவே, பவிஷ்யசி இருப்பாயே, யதி ஆனால், துவம் நீ, மத்தகா என்னிடத்தினின்றும், திரைலோக்கிய பர்த்தாரம் மூவுலகையும் நிர்வகிக்கும் அவனான புத்திரம் பிள்ளையை ஜனயிஷ்யசி பெறுவாய். 1000 வருஷம் முடிவடையும் வரையில் தோஷமற்றவளாகவே இருப்பாயே, ஆனால் நீ என்னிடத்தினின்றும் மூவுலகையும் நிர்வகிக்கும் அவனான பிள்ளையை பெறுவாய். ஏவமுக்த்வா மகாதேஜாः பாணினா சமமார்ஜதாம் தாமாலப்யத்தஸ்வஸ்தீத்யுக்த்வா ச தபசேயயோ. ச அந்த மகாதேஜாः மகாதேஜஸ்வி ஏவம் இவ்விதம் உக்த்வா சொல்லிவிட்டு தாம் அவளை பாணினா தம் கையினால் மமார்ஜ தடவி கொடுத்தார். தாம் அவளை ஆலப்ய அவ்விதம் ஸ்பர்சித்துவிட்டு ததக அதன் பேரில் ஸ்வஸ்தி க்ஷேமம் உண்டாகுக இதி என்று உக்த்வா சொல்லிவிட்டு சக அவர் தபசே தவம் செய்வதற்காக யயோ சென்று விட்டார். அந்த மகா தேஜஸ்வி இவ்விதம் சொல்லிவிட்டு அவளை தம் கையினால் தடவி கொடுத்தார். அவளை அவ்விதம் ஸ்பர்ஷித்துவிட்டு அதன் பேரில் க்ஷேமம் உண்டாகுக என்று சொல்லிவிட்டு அவர் தவம் செய்வதற்காக சென்றுவிட்டார். கதே தஸ்மின் நரஸ்ரேஷ்ட திதி பரமஹர்ஷித குஷப்ளவனமாசாத்யே தபஸ்தேப்பே சோதாருணம். நரஸ்ரேஷ்ட மானிடர்களில் முதல்வனே, தஸ்மின் அவர், கதே வெளியேறின பின், திதிஹி திதி தேவி பரமஹர்ஷிதா பரம சந்தோஷமடைந்து, குஷப்ளவனம் குஷப்ளவனத்திற்கு ஆசாத்திய வந்து சேர்ந்து, சுதாருணம் மிகவும் கடுமையுள்ள தபக தவத்தை தேப்பே செய்தாள். மானிடர்களில் முதல்வனே, அவர் வெளியேறின பின் திதி தேவி பரம சந்தோஷமடைந்து குஷப்ளவனத்திற்கு வந்து சேர்ந்து மிகவும் கடுமையுள்ள தவத்தை செய்தாள். தபஸ்தஸ்யாம் ஹி குர்வந்த்யாம் பரிச்சரியாம் சகாரஹ சஹஸ்ராக்ஷோ நரஸ்ரேஷ்ட பரயா குணசம்பதா. தஸ்யாம் அவள் தபக தவத்தை குர்வந்த்யாம் ஹி புரிந்து கொண்டிருக்கும் பொழுதே, நரஸ்ரேஷ்ட புருஷோத்தமா அசஹஸ்ராக்ஷக ஆயிரக்கண்ணனான இந்திரன், பரயா அத்தியந்தம், குணசம்பதா வணக்கம் முதலிய நற்குண விசேஷங்களுடன், பரிச்சரியாம் அவளுக்கு பணிவிடையை சக்காரக செய்து கொண்டு வந்தானின்றே. அவள் தவத்தை புரிந்து கொண்டிருக்கும் பொழுதே புருஷோத்தமா ஆயிரக்கண்ணனான இந்திரன் அத்தியந்தம் வணக்கம் முதலிய நற்குண விசேஷங்களுடன் அவளுக்கு பணிவிடையை செய்து கொண்டு வந்தானின்றே. அக்னிம் குஷான் காஷ்டமபஹா ஃபலம் மூலம் ததைவ ச न्यवेदयेत् सहस्राक्षो यच्चान्यदपि काङ्क्षितं. சஹசிராட்சக தேவேந்திரன் அக்னிம் நெருப்பையும், குஷான் தர்ப்பங்களையும், காஷ்டம் விறகையும், அப்பக ஜலத்தையும், ஃபலம் ச பழத்தையும், ததா ஏவ அப்படியே, மூலம் ச கிழங்கையும், அந்யத் வேறு, காங்ஷித்தம் கோரப்பட்டது, யத் யப்பி எதுவோ அதையும், நியவேதயத் கொண்டு வந்து சமர்ப்பித்தான். தேவேந்திரன் நெருப்பையும் தர்ப்பங்களையும் விறகையும் ஜலத்தையும் பழத்தையும் அப்படியே கிழங்கையும் வேறு கோரப்பட்டது எதுவோ அதையும் கொண்டு வந்து சமர்ப்பித்தான். காத்ர சம்பஹனைச்சைவ
श्रमपानयनैस्तथा शक्र सर्वेषु कालेषु दितिं परीचचारः च एव இதற்கு மேலும் சக்ரஹ இந்திரன் காத்திர சம்வஹனைஹி உடம்பு பிடித்துவிடும் காரியங்களினாலும் ஸ்ரமாபணயனைஹி ததா களைப்பை தீர்த்து வைக்கும் உபச்சாரங்களாலும் திதி தேவிக்கு சர்வேஷு சர்வ காலேஷு காலங்களிலேயும் பரிச்சச்சார ஊழியம் செய்து வந்தான். ஹா கான் இதற்கு மேலும் இந்திரன் உடம்பு பிடித்துவிடும் காரியங்களினாலும் களைப்பை தீர்த்து வைக்கும் உபச்சாரங்களாலும் திதி தேவிக்கு சர்வ காலங்களிலேயும் ஊழியம் செய்து வந்தான். கான் अथ वर्ष सहस्रे तो दशोणे रघुनंदन दिति परम संप्रीता सहस्राक्ष मथाब्रवीत रघुनंदना श्री रघुनंदना दशोणे 10 வருஷங்கள் குறைவாக வருஷ சகஸ்ரே அத்த ஓர் 1000 வருஷமான பின் திதிஹி தோ திதி தேவியும் பரம சம்பிரீதா பரம சந்தோஷமுடையவளாய் சகசிராட்சம் இந்திரனை நோக்கி அத்த பின்வருமாறு அப்ரவீத் மொழிந்தாள். ஸ்ரீ ரகுநந்தனா 10 வருஷங்கள் குறைவாக ஓர் 1000 வருஷமான பின் திதி தேவியும் பரம சந்தோஷமுடையவளாய் இந்திரனை நோக்கி பின்வருமாறு மொழிந்தாள். याचितेन सुरश्रेष्ठ पित्रा तव महात्मना वरो वर्ष सहस्रांते मम दत्त सुतं प्रति सुरश्रेष्ठ देवराजने சுத்தம் பிரதி ஓர் பிள்ளையை உத்தேசித்து யாச்சித்தேன என்னால் பிரார்த்திக்கப்பட்ட மகாத்மனா மகாத்மாவான தவ பித்ரா உன் தந்தையால் வருஷ சகசிராந்தே 1000 வருஷங்களின் முடிவில் வரக பிரார்த்தனையின் நிறைவேற்றமாக மம எனக்கு தத்தக அருளப்பட்டது. தேவராஜனே ஓர் பிள்ளையை உத்தேசித்து என்னால் பிரார்த்திக்கப்பட்ட மகாத்மாவான உன் தந்தையால் 1000 வருஷங்களின் முடிவில் பிரார்த்தனையின் நிறைவேற்றமாக எனக்கு அருளப்பட்டது. தபಶ್ಚರಂತ್ಯ வருஷாணி தச வீரியவதாம்பர அவசிஷ்டாணி பத்ரம் தே பிராத்தரம் திரக்ஷ்யசே ததः வீரியவதாம் வீரியமுடையவர்களுள் வர உத்தமனே தே உனக்கு பத்ரம் மங்களம் உண்டாகுக. அவசிஷ்டாணி குறைவாயிருக்கும் தச இன்னும் 10 வருஷாணி வருஷங்கள் தபக நான் தவம் சரந்தியாக புரிந்து கொண்டிருக்கவே தத்தக அதற்கு மேல் பிராத்தரம் தம்பியை திரக்ஷ்யசே பார்ப்பாய். வீரியமுடையவர்களுள் உத்தமனே உனக்கு மங்களம் உண்டாகுக. குறைவாயிருக்கும் இன்னும் 10 வருஷங்கள் நான் தவம் புரிந்து கொண்டிருக்கவே அதற்கு மேல் தம்பியை பார்ப்பாய். தமாகம் த்வத் கிருதே புத்திரம் சமாதாஸ்யே ஜயோத்சுகம் த்ரைலோக்கிய விஜயம் புத்திரம் சக மோக்ஷ்யசி விஜ்வரः ஜயோத்சுகம் ஜெயிப்பதிலேயே நோக்குடையே தம் புத்திரம் அப்புதல்வனை தொத்கிருத்தே உன் பொருட்டே அகம் நான் சமாதாசியே அர்ப்பணம் செய்து விடுகிறேன். திரைலோக்கிய விஜயம் உலகையும் ஜெயிக்கும் புத்திரம் அப்பிள்ளையே விஜ்வரக கவலையின்றி சக கூடி போக்ஷ்யசி அனுபவிப்பாய். ஜெயிப்பதிலேயே நோக்குடைய அப்புதல்வனை உன் பொருட்டே நான் அர்ப்பணம் செய்து விடுகிறேன். மூவுலகையும் ஜெயிக்கும் அப்பிள்ளையே கவலையின்றி கூடி அனுபவிப்பாய். एवमुक्त्वा दितिशक्रं प्राप्ते मध्यं दिवाकरे निद्रयापहृता देवी पादौ कृत्वात् शीर्षतः एवं इविधமாக திதி தேவி தேவி சக்கரமிந்திரனை பார்த்து உக்த்வா சொல்லிவிட்டு திவாக்கரே சூரியன் மத்தியம் ஆகாய நடுவில் பிராப்தே அத்தா வந்ததுமே நித்ரையா தூக்கத்தால் பாதோ தன் 2 காலடிகளையும் ஷீர்ஷதா தலையில் படும்படி கிருத்வா வைத்து கொண்டு அபஹ்ருதா நினைவிழந்தாள். இவ்விதமாக திதி தேவி இந்திரனை பார்த்து சொல்லிவிட்டு சூரியன் ஆகாய நடுவில் வந்ததுமே தூக்கத்தால் தன் 2 காலடிகளையும் தலையில் படும்படி வைத்து கொண்டு நினைவிழந்தாள்.
दृष्ट्वा तामशुचिं शक्रः पादयो कृतमूर्धजां शिरस्ताने कृतो पादो जहास च मुमोद च शिरस्ताने தலையின் மீது பாதோ காலடிகள் கிருத்தோ வைக்கப்பட்டிருப்பதையும் பாதயோகோ கால்களில் கிருத்த மூர்தஜாம் தலைமை ஏற்பட்டு கொண்டிருப்பதையும் அசுச்சிம் அசுச்சியாயிருக்கும் தாம் ச அவளையும் திருஷ்டுவா பார்த்து சக்ரஹா தேவேந்திரன் ஜஹாச பரிஹசித்தான் முமோதச்ச களிப்பும் அடைந்தான். தலையின் மீது காலடிகள் வைக்கப்பட்டிருப்பதையும் கால்களில் தலைமை ஏற்பட்டு கொண்டிருப்பதையும் அசுச்சியாயிருக்கும் அவளையும் பார்த்து தேவேந்திரன் பரிஹசித்தான் களிப்பும் அடைந்தான். தஸ்ய ஷரீர விவரம் பிரவிவேஷ புரந்தரஹ கர்ப்பம் ச சப்ததாராம சிச்சேத பரமாத்மவான். ராமா ஸ்ரீராமா பரமாத்மவான் மிக்க ஊக்கமுடையவனான புரந்தரஹா இந்திரன் தஸ்யாக அவளுடைய ஷரீர விவரம் உடம்பின் உள்புறத்தில் பிரவிவேஷ நுழைந்தான். கர்ப்பம் ச கர்ப்பத்தையும் சப்ததா 7 துண்டாக சிச்சேத துணித்து விட்டான். ஸ்ரீராமா மிக்க ஊக்கமுடையவனான இந்திரன் அவளுடைய உடம்பின் உள்புறத்தில் நுழைந்தான். கர்ப்பத்தையும் 7 துண்டாக துணித்து விட்டான். வித்யமானஸ்ததோ கர்ப்போ வஜ்ரேன சத பர்வணா ருரோத சுஸ்வரம் ராம ததோ திதீர புத்யத. ராமா ஸ்ரீராமா சத பர்வணா 100 கூறுகளையுடைய வஜ்ரேன வஜ்ராயுதத்தால் வித்தியமானக பிளக்கப்பட்ட தத்தக உடனே கர்ப்பகா கர்ப்ப சிசுவானது சுஸ்வரம் நல்ல குரலுடன் ரோரோத அழுதது. தத்தக அதன் பேரில் திதிஹி திதி தேவியும் அபுத்தியத்தை விழித்து கொண்டாள். ஸ்ரீராமா 100 கூறுகளையுடைய வஜ்ராயுதத்தால் பிளக்கப்பட்ட உடனே கர்ப்ப சிசுவானது நல்ல குரலுடன் அழுதது. அதன் பேரில் திதி தேவியும் விழித்து கொண்டாள். மாருதோ மாருதச்சேதி கர்ப்பம் சக்ரோபிய பாஷத விபேதச்ச மகாதேஜ ருதந்தமப்பி வாசவஹ. சக்ரஹ இந்திரன் மாருதஹ அழாதே மாருதஹ அழாதே இத்தீச்ச என்றுமே கர்ப்பம் கர்ப்ப சிசுவை பார்த்து அபியபாஷத்த சொன்னான். ச அதன்றியும் மகாதேஜாக மிக்க வலிய நெஞ்சனான வாசவகா விந்திரன் ருதந்தம் அப்பி அழுது கொண்டிருக்கும் அதையும் விபேத பிளந்தான். இந்திரன் அழாதே அழாதே என்றுமே கர்ப்ப சிசுவை பார்த்து சொன்னான். அதன்றியும் மிக்க வலிய நெஞ்சனான அவ்விந்திரன் அழுது கொண்டிருக்கும் அதையும் பிளந்தான். நஹந்தவ்யோ நஹந்தவ்யோ இத்யேவம் திதிரப்ரவீத் நிஷ்பபாத தத சக்ரோ மாத்துர்வச்சன கௌரவாத். திதிஹே திதி தேவி ஹந்தவ்யஹ ந கொல்லப்பட வேண்டாம் ஹந்தவ்யஹ ந கொல்லப்பட வேண்டாம் இதி என்று ஏவம் இப்படி அப்ரவீத் சொன்னாள். தத்தக உடனே சக்ரஹ இந்திரன் மாத்துகு தாயின் வச்சன கௌரவாத் சொல்லின் மீது உள்ள மரியாதையாலே நிஷ்பபாத்த வெளியில் குதித்து விட்டான். திதி தேவி கொல்லப்பட வேண்டாம் கொல்லப்பட வேண்டாம் என்று இப்படி சொன்னாள். உடனே இந்திரன் தாயின் சொல்லின் மீதுள்ள மரியாதையாலே வெளியில் குதித்து விட்டான். பிராஞ்சலிர் வஜ்ரசகிதோ திதிம் சக்ரோப்ய பாஷத அசோச்சிர்தேவி சுப்தாசி பாதயோ கிருத்த மூர்தஜா. சக்ரஹ இந்திரன் வஜ்ரசகித வஜ்ராயுதத்துடன் கூடினவனாய் பிராஞ்சலிகி கை குவித்து கொண்டு தித்திம் திதி தேவியை பார்த்து அபியபாஷத்தை இவ்வாறு விண்ணப்பம் செய்தான். தேவி அம்மா பாதயோகோ பாதங்களின் மீது கிருத்த மூர்தஜா தலைமை ஏற்படும்படியாய் வைத்து கொண்டு அசுச்சிஹி அதனால் சுத்தியற்றவளாய் சுப்தா அசி தூங்கினீர். இந்திரன் வஜ்ராயுதத்துடன் கூடினவனாய் கை குவித்து கொண்டு திதி தேவியை பார்த்து இவ்வாறு விண்ணப்பம் செய்தான். அம்மா பாதங்களின் மீது தலைமை ஏற்படும்படியாய் வைத்து கொண்டு அதனால் சுத்தியற்றவளாய் தூங்கினீர். ததந்தரமஹம் லப்த்வா சக்ரஹந்தரமாகவே
अभिन्दं सप्तधा देवी तन्मे त्वं क्षन्तुमर्हसि तदन्तरम् अत्तवरुदले अहं நான் லப்த்வா வியாஜமாய் பிடித்து கொண்டு தேவி தேவியே ஆகவே போரில் சக்கரஹந்தாரம் இந்திரனை கொல்ல வென்றிருக்கின்றவனே சப்ததா 7 துண்டமாக அபிந்தம் துணித்து விட்டேன் மே என் தத் அக்காரியத்தை துவம் தேவரீர் க்ஷந்தும் பொறுத்து கொள்ள அர்ஹசி கடவீர் அத்தவறுதலை நான் வியாஜமாய் பிடித்து கொண்டு தேவியே போரில் இந்திரனை கொல்ல வென்று இருக்கிறவனை 7 துண்டமாக துணித்து விட்டேன் என் அக்காரியத்தை தேவரீர் பொறுத்து கொள்ள கடவீர் इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये बालकाण्डे 46 सर्गः।